சண்டேவும் அதுவுமா சமைக்க வேணாம்னு சொல்லி பிரஞ்சுக்கு வெளியே கிளம்பிட்டோம். பஸ் எல்லாம் ஏறி நாங்க வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா பேக்கரிக்கு தான். நம்ம ஊர்ல எப்படி தெருவுக்கு தெரு சாப்பிடுற கடை இருக்குமோ, இங்க அதே மாதிரி தெருவுக்கு தெரு பேக்கரி தான் இருக்கும். பேக்கரியில வந்து உட்கார்ந்தா ஒண்ணுமே புரியல. மெனு கார்டுல எல்லாமே ஜெர்மன்ல தான் போட்டிருக்கு. ஆனா டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா என்ன ஐட்டம்னு தான் ஒண்ணும் புரியல. பீஃப் போர்க்க மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு நமக்கு தெரிஞ்ச சில ஐட்டங்களை ஆர்டர் பண்ணியாச்சு. நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம இட்லி தோசை சாப்பிடுற மாதிரி இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணு தான் சாப்பிடுவாங்க. இந்த ஐட்டம் பேர் வந்து பொரக்கு. பரோட்டாக்குள்ள சீஸ் ஸ்பினாச்ச வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இருந்துச்சு. இந்த ஊர்ல ஒரு வியோடான பழக்கம் என்னன்னா, காஃபில சுகர் போடாம வாங்கி வச்சுட்டு கேக் அது கூட வச்சு சாப்பிடுவாங்க. நாங்க இருக்க சிட்டில ஆசையா இட்லி தோசை சாப்பிடணும்னா 30 மைல் தூரம் போய் தான் ஆகணும். அதுவும் ஒரே ஒரு சரவண பவன் தான் இருக்கு. ஊரோட ஒத்து வாழணும் சும்மாவா சொன்னாங்க. நம்மளும் இவங்கள மாதிரி சாப்பிட்டுட்டு வாழ்ந்தா மட்டும்தான் இந்த ஊர்ல வாழ முடியும். ஒரு வழியா நமக்கு தெரிஞ்ச வாஃபிள்ஸ் பிரெட் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இதுல ஒரு பெரிய காமெடி என்னன்னா, இந்த பேக்கரியை புக் பண்ணி வந்து சாப்பிடணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிருக்கணுமா. சண்டேனா பாத்தீங்களா, மயான அமைதி தான். ஒரு ஈ காக்கா வெளியில இருக்காது எங்களை தவிர.